அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சிக்குவின் மூலமாக காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கம்யூனிகேஷன் புக் இங்கிலீஷ் மற்றும் மொழித்திறன் புத்தகம் தமிழ் ஆகிய 2 புத்தகங்கள் நம்ம தயாரிச்சிருக்கிறோம். காரணம் என்னென்னா, மாணவர்கள் நிறைய பேர் இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை எதிர்கொள்கிறதுல மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகிற சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மொழித்திறன் தமிழ் மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ் இந்த 2 டாபிக் தான். சரிங்களா? உங்களுடைய கனவை நீங்கள் நினைவாக்கணும் அப்படின்னா பார்ட் பியில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்தே ஆகணும். குறைஞ்சது 60க்கு 58 மார்க்னாச்சும் எடுத்தே ஆகணும். அப்போ மாணவர்கள் நிறைய பேர் சிரமத்தை எதிர்கொள்கிறது எந்த சப்ஜெக்டில் அப்படின்னா இங்கிலீஷ் சப்ஜெக்டில் தான். அப்போ இங்கிலீஷுக்கு நீங்கள் நம்மளுடைய புக்கை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். போன வருஷம் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ரெடி ஆனவங்களாக இருந்தால் இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜை பார்த்த உடனே தெரியும். நிறைய குரூப்பில் இந்த புக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கும். சரிங்களா? போன வருஷம் கொடுத்த அதே புக்கை கொடுக்காம இன்னும் கொஞ்சம் சில அப்டேஷன் பண்ணி இதில் ஒரு 6 கொஸ்டின் கரெக்ஷன் இருந்துச்சு. அதையுமே கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 90 92 800 807 அப்படின்ற நம்பர் நீங்கள் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் நம்பரை பார்த்து கூட இந்த நம்பருக்கு நம்ம ஃபீஸ் அமௌண்ட்டாக வச்சுருக்கிறது 99 ரூபா. இந்த இங்கிலீஷ் புக்குக்கு மட்டும் கிடையாது, தமிழ் புக்குக்கும் சேர்த்து தான். சரிங்களா? குறைஞ்சது ஒரு 60 ரூபானாச்சும் அனுப்பிச்சிட்டு 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா நீங்கள் பிரியப்பட்ட அமௌண்ட்டு 99 ரூபா நம்ம இதுக்கு ரேட்டாக வச்சுருக்கிறோம். சரிங்களா? பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சிருவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு ரிசிப்ட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருவோம். போன வருஷம் இந்த புக்கை நீங்கள் ஃப்ரீயாக நிறைய குரூப்பில் பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஆனால் இந்த புத்தகத்தை வச்சு தான் நிறைய மாணவர்கள் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் போன வருஷம் கூட இந்த புத்தகத்தை நிறைய பேரோட கையில் பார்த்துருக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும்ப்பா ஃபஸ்ட்டு நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்கணும். சரிங்களா? நம்ம புக்லேயுமே நம்ம ஃபஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் யார்? மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான். சிலபஸ் இருக்கணும், மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சிலபஸ்ன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. பெருசாக சிலபஸ் கிடையாது. சரிங்களா? அப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ மாடல் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்குறோம். அதை தவிர்த்து 2022 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். 23 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். இதை தவிர்த்து டிஎன்யூஆர்பியால் நடத்தப்பட்ட போலீஸ் எக்ஸாம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடிலாம் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து ஒரே தொகுப்பாக கொடுத்துருக்குறோம். ஒரு 53 கொஸ்டினை கொடுத்துருக்குறோம் ஆன்சர் கீயோட. சரிங்களா? இன்னொரு பியூட்டி என்ன நம்ம புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டேக் கூட உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? போன வருஷம் ஒரு 6 மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதையுமே கரெக்ஷன் பண்ணிட்டோம். சரிங்களா? ஆனால் நம்பிக்கையாக நீங்கள் படிக்கலாம். அடுத்ததாக சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து ஒவ்வொரு டாபிக்ஸாக எடுத்து வச்சுருக்கிறோம். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், பிரேசஸ், இடியம்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கொஸ்டின் டேக், சென்டென்ஸ் பேட்டர்ன், சிங்குலர், ப்ளூரல் எல்லாமே. சரிங்களா? எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ் தான். சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு அழகாக தொகுத்து ஒரே புத்தக வடிவில் கொடுத்துருக்குறோம். இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே போதும். இதை தவிர்த்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் நம்ம புரிகிற மாதிரி தமிழ்லேயே அங்கே எழுதியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்தா புதிய அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை உருவாகுன்றது தான் ப்ரிஃபிக்ஸ். அப்போ இதை நம்ம தமிழ்லேயே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த மாதிரி தமிழ்லேயே உங்களுக்கு விளக்கம் இருக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் அழகாக எடுத்து வச்சுருக்கிறோம். சரிங்களா? இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே நல்ல மதிப்பெண்கள் எடுத்துடலாம். சரிங்களா? அப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் 90 92 800 807 கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம். இதுக்கு நீங்கள் 99 ரூபா பே பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன்ஸ் புக்ஸ் இங்கிலீஷ் மற்றும் மொழித்திறன் புத்தகம் தமிழ் 2மே நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் தமிழ் நான் பார்த்துப்பேன் சார், ரொம்ப எளிமையான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் விட்டுட்டு வந்தவங்களாம் இருக்கிறீங்க. ஒரு மார்க்கில் விட்டவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும். அப்போ ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியம். பார்ட் பியில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். சரிங்களா? அப்போ இங்கிலீஷ் தான் நிறைய பேர் ரொம்ப சிரமமாக நினைக்கிறீங்க. அப்போ இங்கிலீஷ் இந்த புத்தகத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் தான். நிறைய பேர் பிஆர்எஸ் போக போகிறீங்க, போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே 687 பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? 687 பேருக்கு மேலே தான் இருப்பீங்க, கம்மியாக இருக்க மாட்டீங்க. 687 பேரோட நம்பரு, நேம் லிஸ்ட்டு, மார்க்கோட நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க. பிசிக்கல் எத்தனை பேர் நல்லா பண்ணி இப்போ போஸ்டிங் போக போகிறீங்கன்றது நமக்கு தெரியல. அப்போ பிஆர்எஸ் போக போகிற ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த புக்கை பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். சரி, நிறைய பேர்ட்டு ஸ்கூல் புக் இருக்காது, ஸ்கூல் புக்கில் எப்படிலாம் தேடி படிக்கிறதுன்னு தெரியாது. அப்போ நம்மளோட புக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். சரிங்களா? கடந்த காலங்களில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட கையிலையுமே நம்ம புக்கு இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய இன்ஸ்டியூஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம லோகோவை பேரை எடுத்துகிட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க அந்த புக்கை. நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த புக்கில் இருக்கிற விஷயம் எல்லாமே உங்களோட இன்ஸ்டியூஷனில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அப்படியே கூட எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷனில் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க, பர்மிஷன் கேட்டே
இந்த புக்கை அப்படியே ரீப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்குறதுனா எங்களோட பேரை மட்டும் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் கொடுத்துங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனாலுமே சிலர் வந்து அதை நினைக்கிறது இல்லை, எங்கே வந்து நம்மளோட பேர் வந்து போய்டும்ன்ட்டு அந்த மாதிரி யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதுக்காக பல ஆயிரம் செலவு செஞ்சுருக்கிறோம், ஸ்கூல் புக்கிலேருந்து தொகுத்து கொடுத்துருக்குறோம், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்குறோம். அப்போ இதை நீங்கள் போன வருஷம் நிறைய குரூப்பில் பார்த்துருக்கலாம், அப்போல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் மதிப்பு கொடுத்து இதை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான மதிப்பு தெரிஞ்சிருக்குல்ல, அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதை ஃப்ரீயாக வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயே அப்டேட் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம டேரெக்டாக. இது வந்து நமக்கு இதில் பெருசாக நம்ம காசு கிடைக்க போகிறதில்ல, சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த புத்தகத்துக்கான மதிப்பு நீங்கள் கொடுப்பீங்கள்ல. ஏன்னா எத்தனையோ நாட்கள் இரவு பகல் பார்க்காம எங்களுடைய ஆசிரியர் குழுக்கள் இதுக்காக உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்புக்கு ஒரு மதிப்பு. நாங்கள் வந்து 99 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 புக்கோட ரேட் வந்து 99 ரூபா. நீங்கள் பே பண்ணிங்கன்னா நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட் உங்களுக்கு அனுப்பிச்சிடும், நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? இல்லை சார் என்னால் இது கூட பே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு 60 ரூபாயிலேருந்து எவ்வளோ நாள் நீங்கள் பே பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 90 ரூபா எதுனாலும் நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு புக்கு ரெண்டுத்தையும் பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம், சரிங்களா? கடந்த காலங்களில் இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து வெற்றி அடைஞ்சாங்க. அதனால் இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து திரும்பவும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம், சரிங்களா? இதில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை. இப்போ உங்களுக்கு அது ஒரு பியூட்டி உங்களுக்கு, சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு போதும் 10க்கு 10க்கு. கடந்த காலங்களில் நடந்த இப்போ 2023 நடந்துச்சுல சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு 7 கொஸ்டின் நம்ம புக்கில் இருந்தால் வந்துச்சு, 3 கொஸ்டின் வந்து வெளியிலேருந்து வந்துச்சு. அது எந்த புக்குமே இல்லை, ஸ்கூல் புக்கிலே இல்லை. ஒரு கொஸ்டின் வந்து 11th 12th இருக்கிறதா சொல்கிறாங்க, சரிங்களா? ஆனாலும் அந்த 3 கொஸ்டினுமே நீங்கள் வந்து இந்த புக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதில் 1 or 2 கொஸ்டின் நீங்கள் அடிக்கலாம். அப்போ அந்த புக்கு வந்து உங்களுக்கு 10க்கு 10 எடுக்கிறதுக்கு உபயோகரமாக இருக்கும். குறைஞ்சது 8 மார்க் நீங்கள் எடுத்துடலாம் இந்த புக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல, நிறைய டைம் இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த புக்கை வாங்கி இப்போவே படிச்சிக்கங்க. இங்கிலீஷ்லாம் யார் யாருக்கெல்லாம் கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இப்போவே புக்கை வாங்கி நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து வந்து இங்கிலீஷ் வந்து 400 கொஸ்டின் அடங்கிய ஒரு கொஸ்டின் பேப்பர், சரிங்களா? 400 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து டெஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் எங்கள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. அதுவுமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், சரிங்களா? அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம், சரிங்களா? சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இதை வந்து கொடுத்துட்டோம், போய் பேட்சில் போய் பாருங்கள். நம்ம டெஸ்ட் பேட்சில் நீங்கள் 675 ரூபா பே பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அப் டு எக்ஸாமினேஷன் வரைக்குமே 60 டெஸ்ட் இருக்குது. இதில் வந்து 20 மாடல் எக்ஸாம்னு நினைக்கிறேன், 20 மாடல் எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு மற்றதெல்லாம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் 6th-லேருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட் மெட்டீரியல் கொடுத்துட்றோம், டே ஷீட்ஸ் வந்து கொடுக்குறோம், சரிங்களா? ஆடியோ கிளாஸஸில் உங்களுக்கு சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் புக்குமே வந்து நம்ம கொடுத்துட்றோம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ தமிழ் புக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்மளோட தமிழ் புக்கு, சரிங்களா? அப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தமிழ் கஷ்டமாக இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ் வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லும்பொழுது மொழித்திறன் புத்தகம், இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் படிச்சினாலே போதும்ப்பா. கண்டிப்பாக 100க்கு 100% 10க்கு 10 எடுத்துடலாம், சரிங்களா? 10க்கு 10 எடுத்துடலாம். ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரைநடை பகுதிகள் புத்தகத்துக்குள்ளார இருந்து கேட்குறாங்க, சரிங்களா? போன வருஷமும் 2023லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த புக்கில் இல்லாத ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரீஸில் கொடுத்த கொஸ்டினாக போச்சு, சரிங்களா? சிலப்பதிகாரத்தை பற்றி அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. அப்போ இதுலேயுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்கோம், சரிங்களா? கருத்து பரிமாற்றம், கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது டிஎன்யூஎஸ்ஆர்பி என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து தலைப்புகள் கொடுத்துருக்குறோம். தமிழ் இலக்கணம், பொது இலக்கணம், அதை பற்றி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம், சரிங்களா? அடுத்ததாக பொருத்தமான பொருளை தேர்வு செய்துகள், அதாவது பொருள் கூறுக, பிரித்து எழுதுக, எதிர் சொல் தருக, சேர்த்து எழுதுக, பொருந்தாத சொல்லை கண்டறிதல், இப்படி தானே உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ஸ்கூல் புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் பொருள் கூறுகள்லாம் எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் கொடுக்காம முக்கியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து அவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போன வருஷம் கொடுத்த கொஸ்டின் எல்லாமே இருந்துச்சு, சரிங்களா? இந்த புக்குமே உங்களுக்கு வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கான மதிப்பு உங்களுக்கு கொடுக்க தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து 1 ரூபா இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா அதோட மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தயவு செஞ்சு நான் பர்சனலாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு, நம்ம அதிகமாக கேட்கல, இதோட ஃபீஸ் வந்து நம்ம 99 ரூபான்னு வச்சுருக்கோம். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் 60 ரூபாயிலேருந்து 70 ரூபாய், 80 ரூபாய், 90 ரூபாய், 100 ரூபாய் எவ்வளோ உங்களால் பே பண்ண முடியுமோ, நம்ம ஃபீஸை கட்டி நீங்கள் வாங்கினாலும் ஓகே தான், சந்தோஷம், சரிங்களா? ஃபீஸ் 99 ரூபா நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த புக்கை வாங்கி இதுக்கான மதிப்பை கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிப்பீங்க, சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, சரிங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். வினைத்தொகை, தொகாநிலை எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், சரிங்களா? அடுத்ததாக இதை தவிர்த்து, அதாவது ஸ்கூல் புக்குன்னு சொல்லும்போது 6th-லேருந்து 10th வரைக்கும் தமிழ்னு சொன்னீங்கன்னா
குரூப் 4க்கும் தமிழ் படிக்கிறாங்க பசங்க. ஆனால் அந்த அளவுக்கு படிக்காமல் நமக்கு கேட்கக்கூடிய அந்த 10 வினாக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம படித்தா போதும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டாபிக்ஸு ஸ்கூல் புக்கிலேருந்து அழகாக எடுத்து கொடுத்துருக்குறோம். இதை தவிர்த்து என்ன பண்ணுறோன்னா சரிங்களா, ஒரு 250லேருந்து 300 கொஸ்டின் சரிங்களா, ஒரு 300 கொஸ்டினுக்கு கூட உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸுக்காக கொடுத்துருக்குறோம் சரிங்களா. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்தல், இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் சரிங்களா. வழுவ சொல்லற்ற தொடர் என்ன, பிழை திருத்தம், இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்கூல் புக்லேயே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் ஒன்றா தொகுத்து ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக வந்து நம்ம வச்சுருக்கிறோம் சரிங்களா. அதையுமே நீங்கள் பாருங்கள், லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சரிங்களா. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 40-50 கொஸ்டினாக வந்து வச்சு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாலே தமிழில் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் 10க்கு 10 எடுத்துடலாம். அப்போ பார்ட் பியில் இருக்கக்கூடிய மொழித்திறன் கம்யூனிகேஷன்ஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே 10க்கு 10 நீங்கள் எடுக்கணும். 20 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எளிமையாக ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி இந்த தேர்வுக்கு நீங்கள் நல்ல முறையில் தயாராகிக்கிங்க. நிறைய பேர் பிஆர்எஸ் போகிறவங்களாம் என்ன பண்ணுங்கள், அழகாக அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பிரிண்ட் போட்டு பிஆர்எஸ்க்கு எடுத்துகிட்டு போய் படிங்க சரிங்களா. போகும்போது போலீஸாக போயிட்டு வெளியே வரும்போது சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கோடு வெளியே வரணும் சரிங்களா. நிச்சயமாக முடியும். இதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். கடந்த காலங்களில் 2023 சரிங்களா முத்துக்குமார்னு ஒருத்தர் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் தான். பிசிலையும் நம்ம பேட்ச் தான், எஸ்ஐலையும் நம்ம பேட்ச் தான். அழகாக போனார், ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வெளியே வரும்போது இப்போ சப் இன்ஸ்பெக்டர் சரிங்களா. சப் இன்ஸ்பெக்டரில் எஸ்எஃப்ஓ வந்திருக்காரு, ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸராக வந்திருக்காரு. அதே மாதிரி காமாட்சின்றவங்க நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தான். அவங்களும் இப்போ போயிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சரிங்களா இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஏஆர் போஸ்ட்டு சரிங்களா. இந்த மாதிரி சாதிச்சிருக்கிறாங்க. அப்போ உங்களாலேயும் முடியும். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணுறோம். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா. வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு அழகு என்னது, முயற்சி பண்ணுறது, களம் காண்றது. அப்போ களம் கண்டு தோற்றா கூட அது வந்து ஒரு வெற்றி தான் சரிங்களா. ஓகேப்பா, தேங்க்யூ.